தொலைபேசியில கூட என்ன தொடர்பு கொள்றதுக்கு சரியான ஒரு நேரம் அமையறதே இல்ல. 2 நாட்டிலயுமே பெரிய வித்தியாசம். 5 மணித்தியாலம், 6 மணித்தியாலம் இந்த மாதிரி வித்தியாசத்திலே தான் காலம் கழியுது. ஸோ இந்த வித்தியாசத்துக்கு இடையில அவர் எனக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்கி ஒரு 1/2 மணித்தியாலம், 1 மணித்தியாலம்னு எப்படியாவது எனக்கு டைம் குடுத்து, அதுவும் நான் இருக்கிற இடத்துல அது நடு ஜாமமா இருந்தா கூட, எனக்குன்னு பேசுறதுக்கு எடுக்கக்கூடிய அழைப்புலயும் 3/4 நேரத்த நீங்க எடுத்துடுறீங்க. வந்த அந்த தொலைபேசி அழைப்புல நீங்க தான் நிறைய விஷயங்கள் குடும்பத்துல அது நடந்தது, இது நடந்தது, வரலாறு எல்லாமே பேசி முடிச்சிடுறீங்க. அப்ப நான் எங்க அவரோட பேசுறது? அதுக்கு பிறகு அவர் டயர்ட் ஆகிடுவாரு. அவருக்கு தூங்க போக வேணும். அடுத்த நாள் காலையிலேயே வேலைக்கு போக வேணும். ஸோ இந்த மாதிரி பக்கத்துல இருக்கக்கிட்டேயும் எங்களுக்கு அந்த நெருக்கம் கிடைக்கல. தூரம் போனதுக்கு பிறகும் அந்த நெருக்கம் இல்லை. இதுக்கு பிறகு எங்களுக்கு இடையில புரிந்துணர்வு வருது. ஒரு சில சண்டைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே எனக்கும் அவருக்கும் இடையில வந்திருக்குது.